பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆன்லைன் மூலமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக கர்த்தர் நமக்கு மாற்றி தரும்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி உருவசி கூட நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கூட நம்முடைய கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமத்தை சொல்லவும் அவரை துதிக்கும் பாடவும் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த நாளிலே முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரை நாம் துதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை இந்த நாளிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய துக்க நாட்களை கர்த்தர் முடித்து சந்தோஷமும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் களிப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். இணைந்து எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துவீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உம் இரக்கத்தை ஆடி நினைத்து நான் ஆடி பாடுவேன், உன் கிருபையை கொண்டாடுவேன் என்ற பாடலை பாடுவோம். எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா எங்களோடு இணைந்து இந்த பாடலை பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். உம் இரக்கத்தை ஆடி பாடுவேன், உம் கிருபையை கொண்டாடுவேன். உம்மை போல தெய்வம் இல்லை, உம் மகிமையை நான் பாடுவேன், இவ்வுலகெங்கும் பறைசாற்றுவேன். எங்கள் நேச மீட்பர் நீதானே. உம் இரக்கத்தை ஆடி பாடுவேன், உம் கிருபையை கொண்டாடுவேன். உம்மை போல தெய்வம் வேறு இல்லை, உம் மகிமையை நான் பாடுவேன், உலகெங்கும் பறைசாற்றுவேன். எங்கள் நேச மீட்பர் நீதானே. உந்தன் அன்பை கண்டதாலே எந்தன் உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ. எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும், உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம், உம் தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும், உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம், உம் தயவை பாடுவோம். என் கால்கள் நடனமாடுது, என் கரங்கள் உம்மை உயர்த்துது, அந்த அன்பால் எங்கள் வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா. கால்கள் நடனம் பாடுதே, என் கரங்கள் உம்மை உயர்த்துதே. உந்தன் அன்பால் வாழ்க்கை மாறியதே. உம் கிருபையை நான் பாடுவேன், உன் இரக்கத்தை நான் போற்றுவேன். எந்த ஆசை ஏக்கம் நீதானே. என் கால்கள் நடனம் ஆடுவேன், என் கரங்கள் உம்மை உயர்த்துதே. உந்தன் அன்பால் வாழ்க்கை மாறியதே. உம் கிருபையை நான் பாடுவேன், உம்
இரக்கத்தை நான் போற்றுவேன். எந்த ஆசை ஏக்கம் நீதானே. உந்தன் அன்பை கண்டதாலே எந்தன் உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ. எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும். உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம். உன் தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும். உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம். உன் தயவை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆடி பாடுவேன். உம் கிருபையை கொண்டாடுவேன். உம்மை போல தெய்வம் வேறு இல்லை. உம் மகிமையை நான் பாடுவேன். உலகெங்கும் பறைசாற்றுவேன். எங்கள் நேச மீட்பர் நீதானே. இரக்கத்தை ஆடி பாடுவேன். உம் கிருபையை கொண்டாடுவேன். உம்மை போல தெய்வம் வேறு இல்லை. உம் மகிமையை நான் பாடுவேன். உலகெங்கும் பறைசாற்றுவேன். எங்கள் நேச மீட்பர் நீதானே. உந்தன் அன்பை கண்டதாலே எந்தன் உள்ளம் உம் அன்பை பாடாதிருக்குமோ. எங்கள் கால்கள் நடனம் ஆடி துதிக்கும். உன்னதரே உந்தன் கிருபையை பாடுவோம். உன் தயவை பாடுவோம். எங்கள் நாவுகள் உம்மை போற்றி துதிக்கும். உன்னதரே உந்தன் அன்பை பாடுவோம். உன் தயவை பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். நாம் இன்னும் ஒரு பாடலை பாடி அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை ஹல்லேலூயா மகிமைப்படுத்த இந்த பாடலை நாம் எல்லாரும் பாடுவோம். கரங்களை தட்டி பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார். அவர் விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார். விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார். விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார். விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். பொருத்தம் பார்த்தாச்சு, வயசோ ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொருத்தம் பார்த்தாச்சு, வயசோ ஆகி போச்சு, கற்பம் செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொல்லுவோம். வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார். சொன்னபடி செய்து முடிப்பார்.
ஜெபிச்சும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபிச்சும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் வாக்கு பண்ண தேவன், அவர் சொன்னதை செய்யாமல் போகவே மாட்டார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக உங்களை சந்தித்து அவர் செய்து முடிப்பார். ஆமென். செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். ஆமென். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஜெபிச்சு பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபிச்சு பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, நெருக்கம் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ, பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதை அவர் விசிட் பண்ணுவார், உங்களை சந்திப்பார், அதை செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நாம் முன்னொரு பாடலை பாடிக்கூட ஆண்டோடைய நாமத்தை மேன்மைப்படுத்த போகிறோம். எங்களோடு இணைந்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களோடு இணைந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை எல்லா மகிழ்ச்சிக்கும் பாத்திரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்டு வந்து இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பாடல்கள் கூட இணைந்து பாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை.
ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆமென். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படையில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், சொல்லுவோம். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே, வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே.
ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். சொல்லுவோம், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். ஆராதிப்போமே அவரை முழு மனதாய். ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். அல்லேலூயா. ஆராதிப்போம் அவரை முழு மனதா. தலைமுறை தலைமுறையாக நாம் அவரை ஆராதிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் இன்னொரு பாடலை பாடி அவனுடைய ஆராதனைக்கு நாம் கடன் சொல்ல போகிறோம். இன்னொரு பாடல் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எங்களோடு இணைந்து சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அதனால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் இந்த நாளில் அவர் விலக்கி காக்கப் போகிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் சொல்லுகிறீர்கள், சேனையின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபுடைய தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். ஹல்லேலூயா. எங்களுடைய இணைந்து அந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயமாக எங்களுடைய ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சொல்லுவோம், பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனால் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படும். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். தேவன் மகா உன்னதமானவர், கம்பீரமாய் போற்றி பாடுவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர், துதித்து பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், அவர் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். சொல்லுவோம், பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்,
யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது இரட்சண்ய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பயந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும், மலைகள் பயந்து போனாலும், பர்வதங்கள் அறிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் எங்களுடைய இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஓ சோத்திரமா ரீகா ராபா ஷரலபரம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் நமக்காக மரித்தார், ஆனால் 3ஆம் நாளிலே அவர் நமக்காக உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவராய் மறுபடியும் உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிர் தெழுந்த மாத்திரமல்ல, நம்மையும் உயிரோடு அவர் எழுப்பி இருக்கிறார். அவருடைய ஜீவனை நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அந்த ஜீவன் நமக்குள்ளே சகலவற்றை பெருக பண்ணுகிறது. சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கிற அந்த வல்லமையுள்ள தேவனை எல்லாரும் இப்போது நாம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நாம் இந்த பாடலை பாட போகிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி எங்களுடைய இணைந்திருப்பவர்கள் பாடுங்கள். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா. 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 மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம்
அல்லேலூயா ஓசன்னா 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 அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அகிலத்தை ஆள்பவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆனந்த பாக்கியமே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம் அல்லேலூயா ஓசன்னா 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 கரங்களை அசைத்து சொல்லுவோம் அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆமென் அல்லேலூயா பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம்
Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உயிரோடு எழுந்தவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய ஜீவனை அவர் சிலுவையிலே தந்து விட்டார். அந்த ஜீவன் இப்போது நமக்குள்ளே வந்திருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அவர் நமக்காக மரித்தார், நாமோ ஜீவனுள்ளவர்களாய் மாறினோம். அல்லேலூயா. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே எந்த வியாதியும், எந்த தீமையும், எந்த விதமான பலவீனமும் நம்மை அண்டவே முடியாது. அல்லேலூயா. எந்த பலவீனம் தொட முடியாது. ஏனென்றால் அவருடைய தழும்பு, அல்லேலூயா, நம்மை சுகமாக்கி இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார். ஓ, நம்மை இப்போது பலப்படுத்தி இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நமக்குள்ளே அவருடைய ஜீவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையில, வார்த்தையில இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே வந்திருக்கிறது. அதனால தான் நீ பயப்படாத, உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதை நீ அறியாமல் இருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ விசுவாசம் உள்ளவனாக இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார். ஓ, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால நாம் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. கரங்களை அசைத்து சொல்லுவோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனுமாய் இருக்கிற நல்ல தேவனே, இந்த காலை வேலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன், எங்கள் மத்தியிலே கர்த்தர் வந்து உள்ள ஆவி எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்புவோம். அல்லேலூயா. இது மாதத்தின் முதல் நாள், அதனால் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த வசனத்தை வைத்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கண்களை மூடி ஒரு விசை கூட. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் தேவனே, சொன்னதை செய்கிற தேவன், செய்ததை செய்கிறதை சொல்லுகிற தேவன், இந்த நாளில் கூட நீர் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்தை எங்களுக்குள்ளே கர்த்தர் அதை வாய்க்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து, இந்த ஆராதனையின் இந்த செய்தியை கர்த்தர் எங்களுக்கு பிரயோஜனமாக மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற காதுகள் பாக்கியமுள்ளவர்கள் என்று விசுவாசித்து இந்த வார்த்தையை கர்த்தர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். வாக்குத்தத்த வசனமாக ஆதியாகமம் 35வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் இந்த மாதத்திலே அவர் கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்த. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததிகள் பிறப்பார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என்ன செய்வாய்? பலுகி பெருகுவாய். ஆமேன். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை பெருக பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அழகிய சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அதனால் நீ பலுகி பெருகுவாய். அப்போ கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஏன் இருக்கிறார்னா, நம்மை அவர் பலுகி பெருக பண்ணும்படி கர்த்தர் நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமேன். ஆண்டு சொல்ல இருப்பாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும். பற்பல ஜாதிகளின் கூட்டங்கள் நம்மிலிருந்து என்ன செய்யுமா? உருவாகும். கர்த்தர் நமக்கு நம்முடைய சந்ததியை, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் இந்த வார்த்தையின் மூலமாக. ஹல்லேலூயா. அதனால் பல ஜாதிகள் நம்மளிலிருந்து உருவாகும். அந்த ஜாதிகளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? ராஜாக்களை உண்டாக்குவார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ராஜாக்கள், நாட்டை ஆளுகள் மாத்திரம் ராஜாக்கள் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை ராஜாக்களும் ஆச்சாரியலுமாக நான் மாற்றியிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை ராஜாக்களும் ஆச்சாரியலுமாக உங்களை மாற்றியிருக்கிறேன். நீ எங்கே இருக்கிற அந்த தேசத்தில் நீ ராஜாவாக இருக்க போகிறாய். நீ இருக்கிற இடத்துல கர்த்தர் உன்னை ராஜாவாக மாற்றப் போகும்படி கர்த்தர் நாளை வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ராஜா என்பது ஒரு அர்த்தம்தான். ஆனால் நாம் ராஜாவை வாழும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ராஜா என்பது, ராஜாவுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. ராஜா சொல்லும்போது அது நடக்கும். ராஜா எதை சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற அநேக வேலைக்காரர்கள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதே போல் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளை தேவதூதர்கள் எடுத்து சென்று, ஆமேன், தேவதூதர்கள் எடுத்து அதை வாய்க்க பண்ணுவார்கள். ஆமேன். நீங்கள் அந்த வார்த்தைகளை, விசுவாச வார்த்தைகளை வீட்டில் பேசுங்கள். நீங்கள் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போய் உங்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும். ஆனால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? பலுகி பெருகுவீர்கள். உன் சந்ததி பெருகும். உன் சந்ததி இவ்வளவா எண்ணி முடியாதாக இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் ஆண்டவர், நீ பலுகி பெருகுவாய். ஒரு பலுகி ஏன் பெருகணும்னா, எந்த தீமையும் வியாதியும் எந்த பலவீனமும் நம்ம சந்ததிக்கு வரவே வராது. அதான் பலுகி பெருகும். ஹல்லேலூயா. ஒரு மரமானது பூச்சி இல்லாமல் இருந்துச்சு, எந்த விதமான இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எப்படி செழிப்பாக வளரும், பழுகும், பெருகும். அந்த ஒரு மரம்
பாருங்கள், அதே போல் பூச்சி பிடிச்சோ ஒரு வண்டுகள் மேய்த்தோ அது இருந்துச்சுன்னா அந்த மரம் என்ன செய்யாது, சரியாக காய்க்காது, அது பழுகாது, அது பெருகாது. ஆனால் ஆண்டவர் நமக்கு இங்கே வாக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, நீ பழுகி பெருகுவாய் என்று என்ன அர்த்தம்னா, உன் வீட்டிலே உன் குடும்பத்தில் எந்த வியாதியும் எந்த தீமையும் அணுகவே அணுகாது. நீ பழுகி என்ன செய்வாய், பெருகுவாய். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தைக்குள்ளே பல அர்த்தங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பழுகி பெருகும்படி நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன், நான் சர்வ வல்லமையுள்ள. அதனால் நீ பழுகு பெருகுவதற்கு எந்த தடையும் வரவே வராது. நீ ஆசிரியப்படுவதற்கு எந்த தடையும் வரவே வராது. நீ பெருகுவதற்கு எந்த தடையும் வரவே, எந்த பூச்சியோ எந்த வண்டுகளோ எந்த விதமான தீமைகளோ வியாதிகளோ பலவீனங்களோ நீ பழுகி பெறுவதற்கு தடையாக வரவே வராது. அதுதான் அந்த அர்த்தம். அதனால் நீ வளங்கொண்டும் இளங்கொண்டும் இனசுவாய் பழுகி பெருகப் போகிறாய். விசுவாசி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் உள்ளத்துக்குள்ளே நீ விசுவாசிச்சினா, தேவன் எனக்குள்ளே சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் அவருடைய மகிமையை உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிள்ளைகளுக்குள்ளே உங்கள் கையின் பிரயாசம் எல்லாத்துக்குள்ளே நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. அவரை எப்பொழுதும் விசுவாசியுங்கள். நான் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வார்த்தையின்படி நான் பழுகி பெருகுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பழுகி பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும். பாருங்கள், நான் கடந்த நாட்களிலே தான் பேசி கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்கிறது, ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நாம் பழுகும்படி அதை நாம் கேட்கும் பொழுது அது நமக்குள்ளே வந்து என்ன செய்கிறது, பழுகி பெருகப்படும். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையில் என்ன இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை என்னவாக இருக்குது, ஆவியாயும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. அப்போ இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும். என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும். ஆனால் அதான் அதனால் என்ன சொல்கிறாரு, என் வேதத்தின் இந்த மகத்துவத்தை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக இன்னார்கள். அந்நிய காரியம் என்ன, தனக்கு அதை சொந்தமாக இணைக்கவில்லை, தனக்கு சொந்தமாக அதை ஆக்கி கொள்ளவில்லை. அதனால் ஆசீர்வாதம் கடந்து வரவில்லை. அதனால தான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும். நம் வாழ்க்கையோடு என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும். அதை இணைக்கும் பொழுது அது என்ன உண்டாகிறது, ஜீவன் நமக்கு உண்டாகிறது. அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளானாலும் எந்த ஒரு வேலையானாலும் எந்த ஒரு குடும்பமாக எதாக இருந்தாலும் பாருங்கள், நாம் என்ன செய்ய வேண்டும், அதனோடு தேவ வார்த்தையை என்ன செய்யணும், இணைக்க வேண்டும். நம்முடைய கையில் செய்கிற வேலையா, அந்த வேலையில் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். இணைத்து அதை செயல்பட வைக்க வேண்டும். நம்ம குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். நம்முடைய எல்லா காரியங்களோடும் கர்த்தருடைய வார்த்தை இணையும் போது என்ன உண்டாகுதுன்னா, பாருங்கள், வேதம் சொல்கிறது, காண்கிறவைகள் என்ன சொன்னது, அனித்தியமானவைகள். காண்கிறவைகள் என்னது, அனித்தியம். காணப்படாதவைகளோ எப்படி இருக்கிறது, நித்தியமாக இருக்கிறது. அப்போ காண்கிற இந்த எல்லா பொருள்களின் மேலும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையை இணைக்கும் போது அந்த பொருள்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ஜீவன் உண்டாயிருக்கிறது. கரங்களை வச்சு அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள், இந்த சரீரம் நமக்கு தேவன் கொடுத்த இந்த சரீரமானது அனித்தியமானது. நமக்குள்ளே இருக்க ஆத்மா நித்தியமாக இருக்கிறது, ஆவி நித்தியமாக இருக்கிறது. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே, இந்த நம்முடைய சரீரத்துக்குள்ளே தேவ வார்த்தையை வைக்கும்போது தேவன் நமக்குள்ளே வந்து தங்கி அவருடைய ஆலயமாய் நாம் மாறும் பொழுது நாமும் கூட என்னவா மாறுறோம், நித்திய ஜீவன் உள்ளவர்களாக மாறுகிறோம். ஹல்லேலூயா. நித்திய ஏனென்றால் காரணம், அந்த தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போது தான் நாம் என்னவா மாறுறோம், நித்திய ஜீவனாக உள்ளவர்களாக நாம் மாறுகிறோம். அதே போல் தான் நம்முடைய எல்லா பிரயாசத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும், அப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. எல்லாம் அப்ளை. ஏனென்றால் இந்த ஜீவன் இல்லாமல் இந்த பூமியில் எந்த பொருள் நிலையாக இருக்கவே இருக்காது. அதான் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்கள் யாரிடத்தில் போவோம், நாங்கள் யாரிடத்தில் போவோம். அப்போ நித்திய ஜீவனை, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையோடு இணைக்கும் போது அந்நிய காரியமாக என்னாதபடி
சரி ஏதோ சர்ச்சில் ஏதோ சொல்கிறாங்க, சரி பேசுகிறாங்க, அது ஒரு பக்கம் சர்ச்சோடு இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை இங்கே நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று நாம் நினைத்தால் அது என்னவாக இருக்கும்? அது ஜீவன் இல்லாத வாழ்க்கையை போல நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நித்திய ஜீவ வசனங்கள் நானும் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் நான் வந்தேன். அப்போ அனித்தியமான இந்த பொருள்கள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் என்ன கொடுக்கிறாரா? ஜீவனை கொடுக்கும்படி இந்த பூமியில் அவர் வந்திருக்கிறார். அப்போ யாரெல்லாம் தேவ வார்த்தையை கேட்டு அதை சரீரத்தில் வைத்து நம்முடைய குடும்பத்தில், நம் பிள்ளைகள் மத்தியில், நம்முடைய வேலை காரியங்களில், பிஸ்னஸில் எல்லாவற்றின் மேலும் ஜீவனை வைக்க வேணும்னா தேவ வார்த்தையோடு அதை இணைக்க வேண்டும். தேவ வார்த்தையோடு என்ன செய்ய வேண்டும்? இணைத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக என்ன உண்டாகும்? நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஜீவன் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சேரும்போது என்ன உண்டாகுதுன்னா ஜீவன் உண்டாகிறது. மரித்து போன எல்லாவற்றின் மேலும் என்ன உண்டாகிறது? ஜீவன் உண்டாயிருக்கிறது. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன். காரணம் என்னென்னா கர்த்தருடைய ஜீவன். பாருங்கள், மரித்து 4 நாளான லாசரு தேவ வார்த்தையை, லாசருவே எழுந்துரு என்று தேவன் தன் வாயில் சொன்ன வார்த்தை அது ஜீவனாக இருந்தபடினாலே அவன் காதிலே விழுந்தது. ஹல்லேலூயா. மரித்து போன லாசரு என்னவானான்? உயிரோடு எழுந்தான். அதான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் சரீரம் மரித்து போய்விட்டது என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். என்னுடைய பிஸ்னஸ் மரித்து போய்விட்டது என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னுடைய கனவுகள் மரித்து போய்விட்டது என்று கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணின தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உனக்குள்ளே அப்ளை ஆகும்போது என்ன உண்டாகிறது? அங்கே ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் இருக்குது, அங்கே மரணமே இல்லை. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:7 நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிப்போம். உலகத் தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக மறைக்கப்பட்டதுமாயிருந்த இரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்துக்கு பிரபுக்களிலும் ஒருவனும் அறியவில்லை. ஹல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் என்ன செய்யவில்லையா? அந்த வல்லமையில் ஜீவனுள்ள ஞானமுள்ள வார்த்தைகளை அறியவில்லை. ஆனால் அதையோ கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி. காரணம் என்னென்னா, கர்த்தர் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பார் அவன் மேல் இரக்கமாக இருப்பார். ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை யாருக்கு கொடுக்கணும், யாரை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும், யாரை உயர்த்த வேண்டும் என்று தேவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் பாருங்கள், அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நம்மளாம் சாதாரணமாக இங்கே செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கோம், தேவ வார்த்தையை கேட்குறோம், படிக்கிறோம். இல்லை, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்ம வாழ்க்கையோடு, அதனால தான் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க. அதிகாலையில் தேவனை தேடுகிறவன் கண்டடைவான். காரணம் என்னென்னா, அதிகாலையிலேயே தேவ வார்த்தையோட வாழ்க்கை என்ன செய்கிறோம்? இணைக்கிறோம். அதனால தான் அதிகாலையில் ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு நாம் ஒப்புக் கொடுக்கணும். இப்படி ஜீவனுள்ள பொருள், ஜீவனுள்ள அந்த வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை இணைக்கும் போது அந்த வாழ்க்கை என்னவாக இருக்கும்? செழிப்பு மிகுந்ததாக இருக்கும். எப்படி இருக்கும்? செழிப்பு. ஏன்னால் ஜீவன் பெருகும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாக இருக்கிற அந்த இரவும் பகலும் தேவ வாழ்க்கையோடு அவனுடைய வசனத்தோடு அவன் என்ன செய்கிறான்? இணைக்கிறான். பாருங்கள், வார்த்தையோடு ஒன்றி போகிறான், வார்த்தையிலே நடக்கிறான். அதனால தான் அந்த வல்லமையில் ஜீவனுள்ள வார்த்தைகள் அந்த மனுஷனுடைய கையின் பிரயாசங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் என்ன செய்வது? என்ன செய்கிறது? வாய்க்க பண்ணுகிறது. அப்போ கர்த்தருடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அதை வைத்து, அதை மையமாக வைத்து நாம் ஓட வேண்டும். ஏனென்றால் அதற்குள் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அவள் வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது.
அதனால தான் அந்த ஜீவனை நம்ம வாயில் வைக்கணும், அதை சொல்லணும். தேவன் சொன்ன வார்த்தையை திரும்ப நாம் என்ன செய்யணும்? அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை சொல்லணும். ஆண்டவர் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தைகள் புஸ்தகத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது முறை அதை சொல்லும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே ஜீவனை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையுடைய வல்லமை உங்களுக்குள்ளே என்ன செய்கிறது? வெளிப்படுகிறது. அதனால் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் இடையிலே அவர் நடத்துவார். இந்த வார்த்தைகளெல்லாம் ஜீவன் உள்ளவர்களாக உங்களுடைய சரீரத்திலே மாறி உங்களுக்குள்ளே அது வல்லமையை பெருக பண்ணும். ஆமேன். உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும், உங்களுடைய கையின் பிரயாசங்கள், குடும்பங்களில் எழுகையிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவர் சொன்ன இந்த வாக்குத்தத்தம் பழுகி நீ என்ன செய்வாய்? பெருகுவாய். அந்த பெருக்கம் உண்டாகும். ஒரு மரத்திற்கு ஜீவன் இருக்குது, அதனால் அது மரம், செடி, கனி, கொடி எல்லாம் பழகுது. அது ஆண்டவர் சொன்னார், நீ நல்ல கனிகளை கொடுங்கள், கனி கொடுக்கிறவர்களாக மாறுங்க. ஏன்னா கனி என்பது என்னவாக இருக்குது? பெருக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஒரு மரமானது செடியாக இருக்கும்போது கனி கொடுக்காது. அது வளர்ந்து அது பூக்களை விட்டு அது பெருகி பெரிய மரமாகும் போது அது என்ன கொடுக்குது? கனி கொடுக்கிறது. அதுபோல் கனி என்பது பெருக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 1 கொரிந்தியர் 2:7 9வது வசனத்தை வாசியுங்கள். 9வது வசனம். எழுதி இருக்கிற தேவன் தம்மில் அன்பு கூறியவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவருடைய மனுஷனுடைய இதயத்தில் என்ன செய்யலை? எழுதியிருக்கிறபடி. எழுதியிருக்கிறபடி என்னது? தேவ வார்த்தையின்படி. தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ண அந்த வார்த்தை வசனம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை இப்போது நம்முடைய கண்கள் என்ன செய்யவில்லை? காணவில்லை. இப்போது நம்முடைய கண் காணவில்லை. அது விசுவாசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, அதனால நான் இதை விசுவாசிக்க முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் என்ன வச்சிருக்கிறாரு? தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நமக்கு அது கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இதயத்தில் யோசிக்கவே இல்லை. யாருமே யோசிக்க முடியாது, யாருடைய கண்களும் காண முடியாது, யாரும் நினைத்து பார்க்கக்கூடாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் வல்லமையோடு கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவ வார்த்தைகள். அந்த வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. பாருங்க, அழியாமை. பாருங்க, அழிவுள்ள வித்துக்களாய் அழியாமல் என்ன செய்யணும்? சுதந்திரிக்க வேண்டும். தேவ வார்த்தைகள் நமக்குள்ளே வரும்போது தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் தேவனுள்ள வார்த்தைகளை நாம் அனுதினமும் என்ன செய்யணும்? நம் வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:16 வசனம். கர்த்தருக்கு அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு யாரும் போதிக்க முடியாது. அவருடைய சிந்தையை நாம் என்ன செய்ய முடியாது? நினைப்பதற்கும் வேண்டிய அதிகமாக கிரியை செய்கிற தேவன் அவர் சிந்தை அறிய. ஆனால் நமக்கு ஆண்டவர் தேவ சிந்தை உண்டாகி எப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது கர்த்தருடைய சிந்தைகள் நமக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண தேவன் எப்படி சிந்திக்கிறார் நீங்கள் பாருங்கள். எப்படி சிந்திக்கிறாரு? அவருடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கு? விசுவாச வார்த்தை. ஒரு நாளும் தோல்வியை சிந்தித்ததே இல்லை ஆண்டவர். பாருங்கள், தோல்வியை ஒரு நாள் அவர் சிந்திக்கலை. இதோ ஒரு மனிதத்தில் எப்படிப்பட்ட உலகத்தில் வல்லமையில் ஒரு பெரிய மகானாக கூட இருந்துக்கலாம். அவங்கள்ட்ட போய் 4 நாளாச்சு ஒருத்தன் செத்து என்னையா செய்யன்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பான்? அந்த மகானாக இருந்தால் கூட அவன் தலைவிதி முடிஞ்சிருச்சு, தூக்கி கொண்டு புதைங்க தான் சொல்லுவான். ஆனால் தேவன் அப்படி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜீவன், கர்த்தருடைய ஜீவன் வார்த்தையாக இருக்கிற தேவன் அவரிடத்தில் ஒன்று மாத்திரம் தான் இருக்குது. என்ன இருக்குது? ஜீவன் மாத்திரம் இடத்துல இருக்கிறது.
அங்கே மரணம் இல்லை. அதனால தான் லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டு சொன்ன உடனே கர்த்தர் ஒரு நாளும் சங்கடப்படவே இல்லை. 4 நாளான 40 நாளானாலும் ஆகட்டும், கர்த்தருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையுள்ள வார்த்தைகள், ஹல்லேலூயா, அது ஜீவனுள்ள வார்த்தைகள். அந்த வார்த்தை அந்த 4 நாட்களான லாசருவை என்ன செய்ய முடியும்? உயிர்ப்பிக்க முடியும் என்று தேவன் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நாமோ கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி விசுவாசித்தாரோ அதே போல் நீங்களும் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை செழிப்புள்ளதாக மாறும். கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நீ பழுகி என்ன செய்வாய்? பெருகுவாய். ஒரு நாளும் கண்ணுக்கு முன்பாக கண்ணில் காணப்படுகிற அந்த அனித்தியமான காண்கிற இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நமக்கு வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், இவை எல்லாவற்றையும் பார்த்து கவலைப்படாத. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளுக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமையை தியானித்து அதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது தான் நீங்கள் தேவ பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறீர்கள். இயற்கைக்கு உட்பட்ட காரியங்களை செய்வதற்கு மனிதர்கள் ஏராளமாக இருக்காங்க. ஆனால் கர்த்தர் உங்களை அதற்காக அழைக்கவில்லை. இந்த பூமியில் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வீர்கள். ஆண்டவர் பாருங்க, பேதுரு, யோவான், யாக்கோபு பெரிய காரியங்களை செய்தார்கள். அவருடைய நிழல் பட்ட மாத்திரத்தில் என்ன உண்டானது? சுகம் உண்டானது. இதற்காகத்தான் தேவன் உங்களை ஒரு ஸ்தானாதிபதியாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் உங்களை அழைக்கிறார். அநேகர் பாருங்க, எனக்கு அந்த பலவீனம் வந்து விட்டது. ஒரு சாதாரண தலைவலி வந்தால் கூட, சின்ன பலவீனம் வந்தால் கூட உங்களால் என்ன செய்ய முடியல? விசுவாசிக்க முடியவில்லை. ஆனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதிலும் பெரிய காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. இதை விட பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படி கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். சாதாரண அற்ப காரியத்திற்காக கவலைப்பட்டு கண்ணீர் விடுவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அதற்காக தேவன் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை உங்களுக்காக சிந்தவில்லை. உலகத்தில் விலை மதிக்க முடியாத இரத்தத்தை கொடுத்து விலைக்கு மதிக்க முடியாத உன்னுடைய ஆத்மாவை அவர் திருப்பி இருக்கிறார். காரணம் என்னன்னா, கர்த்தர் நமக்குள்ளே தந்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் ஒளியாகவும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த ஜீவனை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஹல்லேலூயா இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை வாசிப்போம். ம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை. ஆறு 16. சரி, 6ஆம் அதிகாரம் 16. சரி, இது வேறு வசனம் மாறிடுச்சு. சரி சரி சரி, வேறு நம்ம வாசிப்போம். யோபு வாசிங்க. யோபு 33:29 வாசிங்க. யோபு 33:29. கர்த்தரோடு சேர்ந்திருக்கிறவன் ஒரே ஆவியாக இருக்கிறான். கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் என்னவா இருக்கான்? ஒரே. அப்போ கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் என்னவா இருக்கு? ஒன்றாக இருக்கிறது. அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நாம் அவருக்குள்ளே இருக்கிறோம். அப்போ அவருடைய சிந்தையை போல என்ன செய்ய வேண்டும்? நாமும் நம்முடைய சிந்தையை மாற்ற வேண்டும். நீங்கள் ஏக சிந்தையோடாக இருங்கள். ஒரே சிந்தையாக இருக்க கடவும். ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை. கர்த்தருக்கு நமக்கும் அவர் எதை நம்புகிறாரோ அதை நாம் நம்ப வேண்டும். அவர் எதை விசுவாசிக்கோ அதை காரியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னை போல் ஆகுங்கள். அப்போ கர்த்தருடைய சிந்தை என்னவென்று அறிந்து அதற்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும். அதனால தான் தேவ ஜீவனுள்ள வார்த்தைகளை எவன் தன் வாழ்க்கையில் வைக்கிறானோ, வாழ்க்கையோடு இணைக்கிறார்களோ, ஆண்டவர் என்ன அவர் உங்களுக்கு என்ன சொன்னால் அதன்படி செய்யுங்கள்.
கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை எவன் அமைக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? பெருக்கம் உண்டாகும். அவர்கள் தான் பழி என்ன செய்வார்கள்? பெருகுவார்கள். எல்லா வார்த்தைகளிலும் பாருங்கள். உதாரணத்துக்கு நாம் ஒரு மனுஷன் நாம் பார்க்க போகிறோம் பாருங்கள். அவன் தேவனுடைய வார்த்தையோடு தம்மை இணைத்து கொண்டான். அதனால் அவன் மிகவும் ஆசிரிக்கப்பட்ட மனிதன், ஆசிரிக்கப்பட்டவனாக மாறினான். நாம் வாசிப்போம். யாக்கோபு என்ற மனிதனை நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஆதியாகமம் 28 10வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். யாக்கோபு ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து எடுத்து வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். வைக்கப்பட்டிருந்தது. அதில் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன வருகிறது? நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் என்ன செய்வேன்? நான் தருவேன். அது கர்த்தருடைய வார்த்தை. வேத புத்தகத்தில் அப்படித்தான் நமக்கு தேவ வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அடுத்த வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிரிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசிரிக்கிறார் பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்லாம் என்னது? ஜீவனுள்ள வார்த்தைகள். இது ஜீவனை கொடுக்கிற வார்த்தை. இது தேவன் தம்முடைய வாயிலிருந்து பேசின வார்த்தை யாக்கோபுக்கு. பாருங்க, ஆண்டவர் சொல்ல, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களும் ஆசிரியக்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகள் பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ருசித்து படிக்கணும் வீட்டில். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவர் கொடுக்குறா பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன செய்வதில்லை, கரணைனா உன் கரங்களை நான் பிடித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யாக்கோபுக்கு இல்லை, நமக்கும் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரோ, இந்த வார்த்தையை பேசின எந்த நிமிடத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கரங்களை இப்போது நான் பிடிக்க போகிறேன். உன் கரங்களை நான் பிடிக்க போகிறேன். இந்த கரத்தை நான் பிடித்த என்னுடைய கரமானது நான் சொன்ன வார்த்தையின்படி, நான் சொன்ன ஜீவனுள்ள வார்த்தையின்படி எப்பொழுது இந்த காரியங்களெல்லாம் சுதந்திரித்து முடிக்கப் போகிறாயோ அந்த நேரம் வரைக்கும் என் கரத்தை உன்னுடைய கரத்தை என் கையில் இருந்து நான் விடப்போவதில்லை. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம், என் கரத்தை நீங்கள் இப்போது பிடித்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்கள் எல்லாரும். கர்த்தாவே, என் கரத்தை நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள். நான் ஆசீர்வதிக்கப்படும் வரை என் கரத்தை நீங்கள் விடவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கரத்தை, ஏனென்றால் ஆண்டவர் நம்மோடு வார்த்தையினால் பேசிட்டுங்க. உனக்கு நான் இப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன், உனக்கு நான் நிலத்தை தர, வீடை தரப்போகிறேன், அதை தரப்போகிறேன். கர்த்தர் பேசி இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையில். அதை நிறைவேற்றுகிற வரைக்கும்
யாக்கோபுக்கு சொன்னது ஏன் வேதமாக எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னா, யாக்கோபுக்கு மாத்திரம் இந்த வார்த்தை அல்ல, இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை சுதந்திரமாகும். அல்லேலூயா. இதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்வதே கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் வாசிப்போம். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். ஆண்டவர் அது பாருங்க, இது நாள் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமையில வார்த்தைகளை குறித்து என்ன இல்லை, நான் அறியாமல் இருந்தேன் என்று யாக்கோபு சொல்றான். என் தேவனை குறித்து அறியாமல் எனக்கு இருந்தது. அதனால் நான் பல காரியங்களை செய்தேன் என் வாலிப நாட்களில். ஆனால் இப்பொழுது இந்த வார்த்தையை நான் நன்றாக அறிந்து விட்டேன். ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நேரடியாக யாக்கோபுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நேரடியாக ஆண்டவர் பேசுகிறார். 17 வாசிங்க. அடுத்த வருஷம். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். ஹல்லேலூயா. விசுவாசி ஏற்ற பாருங்க, இது வானத்தின் வாசல். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பெற்ற நீங்கள் எல்லாரும் வானத்தின் வாசலாக இருக்கிறீர்கள். கரங்களை வச்சு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள, ஏனென்றால் இது ஸ்தலம், இந்த ஸ்தலம் எவ்வளவு எனக்கு தேவ வார்த்தை எங்கே பேசப்படுகிறதோ அது தேவனுடைய சபையாக இருக்கிறது, தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது, அது தேவனுடைய ஸ்தலம். நீங்களும் ஆண்டவருக்கு ஆலயமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் அன்றைக்கு அந்த இடம் தேவனுக்கு கேட் ஆஃப் ஹெவனாக இருந்துச்சு, தேவனுடைய வாசலாக இருந்துச்சு. ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வாசலாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. வானத்தின் வாசலாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென். இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். தேவனுடைய வீடு இப்போ எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன். வீட்டில் தான் வாசம் பண்ண முடியும். வாசம் பண்ணுகிற இடம் எது? நாம் வாசம் பண்ணுகிற இடம் நாம் இருக்கிற வீடு. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன், நீ தான் என்னுடைய ஆலயம். அப்போ நாம் ஒவ்வொருவரும் வானத்தின் வாசலாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். 18 வாசிப்போம். அதிகாலையில் எழுந்து கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து. இப்போ தான் பாருங்கள், இந்த வசனத்தை நம்ம கவனித்து பார்க்கணும். இந்த ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வார்த்தையெல்லாம் வந்துருச்சு. பைபிளில் இருக்கிற வார்த்தையெல்லாம் நம்ம வாசிட்டோம். விசுவாசம் உள்ள வார்த்தைகளெல்லாம் என்ன செஞ்சிட்டோம்? நாம் வாசித்து விட்டோம். ஆனால் இந்த வார்த்தைகளை வாசித்து விட்டு அப்படியே நாம் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. உடனே அந்த வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு இங்கே என்ன செஞ்சான் பார்த்தீங்களா? சொப்பனம் கண்டு ஆண்டவரோட பேசினார். என் பிரயாணமாக நான் அடுத்த நிமிஷம் நான் அப்படி கிளம்பி போகிறேன் அப்படின்னு அவன் போகலை. தேவன் சொன்ன வார்த்தைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே இணைக்க பார்க்கிறான். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு யாக்கோபு ஆயத்தமானான். அன்றிலிருந்து ஆக்ஷன் இறங்கலாம் பாருங்க. உடனே அதிகாலையில் யாக்கோபு எழுந்து ஆண்டவர் இரவில் என்னோடு பேசின வார்த்தைகளை நினைவு கூர்ந்து என்ன செய்யறான்? உடனே என்ன பண்ணா? தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி ஆரம்பித்து விட்டான். அதை என்ன செஞ்சான்? அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் என்ன செஞ்சான்? எண்ணெய் வார்த்து. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவருக்கு லூஸ் என்னும் பேர் இருந்தது. அடுத்த வசனம் 20. அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து, இப்போ பாருங்க, இப்போ தான் தீர்மானம் எடுக்கலாம் பாருங்க. தேவ வார்த்தையை கேட்பது முக்கியமல்ல, அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு, அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையோடு இணைப்பதற்கான தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்ன செய்யணும்? தீர்மானத்தை நாம் எடுக்கணும் வாழ்க்கையில்.
இந்த காரை வாங்கி இந்த காரை விட்டுட்டு போனால் தேவனுடைய பெருக்கான வாழ்க்கையில் உண்டாகாது. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை என்ன என்கிட்ட பேசினார், அதற்கு நான் என்ன செய்யணும்? யாக்கோபு அதிகாலையில் எழுந்தான், நான் இரவில் தேவ வார்த்தையை கேட்டான், அதிகாலையில் எழுந்தான், உடனே தன்னுடைய கல்லை இழுத்து தன் தலைக்கு வச்சிருந்த கல்லை இழுத்தான், அதுக்கு தூணாக நிறுத்தி என்ன செஞ்சான்? எண்ணெயை வார்த்துட்டது மாத்திரமில்லை, தீர்மானம் பண்ண ஆரம்பித்தான். ஹல்லேலூயா! தீர்மானம் பண்ணான். பாருங்கள், வாசிங்க 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து, 21 வசனம், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா! என்ன சொன்னான் பாருங்க, தேவ வார்த்தையை இரவில் தான் கேட்டான். காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தான். காலையில் எழுந்த உடனே அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சான்? கீழ்ப்படிய ஆரம்பித்தான். அது வரைக்கும் யாக்கோபு எத்தனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது, ஏமாற்றுக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. தன் அண்ணனையே ஏமாற்றினவனாக இருந்தான். குறுக்கு வழியில் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டு தான் இருந்தான். ஹல்லேலூயா! ஆனால் இங்கே இப்போ தான் தேவ வார்த்தை என்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளை அந்த ராத்திரியில் அவன் கேட்டபோது இப்போ என்ன தீர்மானம் பண்ணுறான்? உடனே சொல்ல, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பவும் சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால். எந்த வீட்டுக்கு? எந்த வீட்டுக்கு? தகப்பன் வீடு. அதான் நாம் தகப்பன் வீடு. கெட்ட குமாரன் என்ன பண்ணான்? என் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் கூட என்ன இருக்குது, நல்ல போஜனம் கிடைக்கிறது என்று சொன்னான். அதான் தகப்பன் வீடு. அவன் யோசித்தான். இதே அவனு யோசிக்கிறான், நானும் இங்கே போகிறேன், திரும்பவும் எங்கள் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே கர்த்தர் என்னை திரும்பி வர பண்ணுவார், கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா! தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீங்கள் இதை செய்தீங்கன்னா நான் உங்களுக்காக இதை செய்வேன். தீர்மானம். இன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்கு நான் ஒப்புக் கொடுப்பேன். நான் நிறுத்தின இந்த கல் கர்த்தருக்கு தேவனுடைய வீடாக மாறும். தேவனுக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்டுவேன். தீர்மானிக்கிறான் பாருங்க. இப்போ தான் அவன் தான் வாழ்க்கையை என்ன செய்கிறான்? முதலாக யாக்கோபு வார்த்தையோடு தன்னை இணைக்கிறான். அது வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரவே இல்லை. அவன் தகப்பன் வீட்டில் அவனுக்கு ஆசீர்வாதம் அவ்வளோ பெருசாக கிடைக்கல. ஆனால் என்றைக்கு தீர்மானம் பண்ணினானோ, என்னை என் தகப்பன் வீட்டுக்கு, 22வது வசனத்தை வாசிப்போம், நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். ஹல்லேலூயா! சாதாரண இல்லைங்க. தேவனுக்கு வீடுனா என்னது? இந்த கல், இந்த இடம் என்னவா இருக்கும்? இந்த கல் தேவனுக்கு வீடாக மாறும். பெரிய தீர்மானம் பண்ணுறான் பாருங்க. அப்போ அவன் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, கர்த்தருக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த ஆலயம் கட்டுக்கிற அளவுக்கு என்னை பெரிய ஐஸ்வரனாக மாற்றுங்க. தீர்மானம் தாங்க நம்மளை வாழ வைக்கும். ஹல்லேலூயா! நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன தீர்மானமோ பெரிய தீர்மானமோ, நீங்கள் சின்ன தீர்மானம், சிறுக அழைக்கிறவனுக்கு சிறுக விதைக்கிறவனுக்கு சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். ஆனால் அவன் பாருங்கள், வார்த்தையில் என்ன தீர்மானம் பண்ணுறான் பாருங்கள், இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவனுக்கு ஒரு பெரிய சபையாக மாறும். ஆனால் இப்போ என்ன பரதேசியாக தங்கியிருக்கான். ஆனால் தான் வார்த்தையில் என்ன சொல்கிறான்? இது தேவனுக்கு என்னவாக மாறும்? என்னவா மாறும்? வீடாக மாறும். அந்த வார்த்தையில் தான் என்ன இருந்துச்சு? அற்புதம். ஆண்டவருக்கு நான் இதை செய்ய போகிறேன், வீடாக மாற்ற போகிறேன். அடுத்து வாசிங்க, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு என்ன கொடுப்பேன்? தசம பாகம் கொடுப்பேன். தீர்மானம். வாழ்க்கையோடு இணைக்கிறான் பாருங்க. முதலாவது தன்னுடைய வாழ்க்கையோடு இணைக்கிறான். அடுத்து தன்னுடைய கையின் பிரயாசத்தோடு தசம பாகம் என்பது எதுக்கு அர்த்தம்? ஏன் தசம பாகம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய வருமானத்தை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையோடு இணைப்பது தான் தசம பாகம். ஜீவனுள்ள வார்த்தையோடு இணைப்பது தான் தசம பாகம். பாருங்க, ஜீவனுள்ள ஆண்டவர் சொன்ன, இவன் சொன்ன மனசுக்குள்ள சொன்ன பாருங்க, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும்
ஆண்டவரோட ஒரு டிக்ளேர் பண்ண அவர் ஒரு பார்ட்னராக மாறும். ஆண்டவரே நீங்கள் காரணம் என்னென்னா மனசுக்குள்ளே என்ன தீர்மானிச்சனா, நீங்கள் தரும், யார் தருது? நான் போய் வேலை பார்க்குற போகிற லாபம் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல. என் மாமன் தாய் மாமன் எனக்கு அவன்கிட்ட போய் தான் வேலை பார்க்க போகிறான். அவன் என்னை ஆசிரிக்கலை. ஆனால் வேலை பார்க்குறது எங்கே? லாபன்ட்ட அங்கே தான் போகிறான். அது அப்பா சொல்லிவிட்டுருக்காரு, நீ கானானிய ஸ்திரீயில் போய் பெண் எடுத்துடாத, உன் தாய் மாமா ஒருத்தன் இருக்கான் லாபம், அங்கே போய் நீ பொண்ணு எடு, அங்கே தான் போகிறான். ஆனால் இவனுக்கு தெரியும் நான் ஏதாவது ஒரு எஜமான்ட்ட போய் தான் வேலை பார்க்க போகிறேன். ஆனால் அவன் என்ன சொல்லலை, நான் போய் வேலை பார்க்க போகிற அந்த எஜமான் தருகிற அந்த கூலியில் உங்களுக்கு தசமமாக கொடுக்குன்னு சொல்லலை. இங்கே தான் யாக்கோபு தன்னை தாழ்த்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அன்றைக்கி நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க, நான் சம்பாதித்த பணம், நான் ஏன் பணம், நான் வேலை செஞ்சேன், நான் சம்பாதிச்சேன், அப்படி தான் ஆண்டவர்கிட்ட வராங்க. இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏதுக்களை உண்டாக்கின தேவன் நான். ஹல்லேலூயா. லாபானை உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தின தேவன் நான். உனக்கு இப்போது எஜமானர் இருக்காங்க, அந்த எஜமானை நான் தான் உனக்கு ஏற்படுத்தி வச்சுருக்கேன். அதனால தான் யாக்கோபு என்ன சொன்னால், தேவரீர் எனக்கு தரும், நீங்கள் எனக்கு கொடுக்குற எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செய்வேன், தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி என்ன செஞ்சனா பொருத்தனை பண்ணிக்கணும். காரணம் என்னென்னா, தன்னுடைய வருமானத்தை தன்னுடைய பிஸ்னஸில் தேவ வார்த்தை என்ன செய்யலாம், இணைக்கிறான், அப்ளை பண்ணுறான். தேவ வார்த்தை என்ன செய்கிறான், அப்ளை பண்ணுறான். பார்த்துங்க, இதுதான் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு தருகிற, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்கு எல்லா வருமானம் வருதா, அதனால தான் ஏன் நம்முடைய வருகிற வருமானங்களில் ஏன் முதல்ல எடுத்து ஆண்டவருக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னா, நாம் என்ன சொல்கிறோம், சொல்லாமல் சொல்கிறோன்னு ஆண்டவரே இந்த வருமானம் நீங்கள் எனக்கு தந்தது, இந்த உலகத்தின் எஜமான் எனக்கு தரல, இந்த ஏதுக்களை உண்டாக்கினவர் நீங்கள், இந்த வேலையை கொடுத்தது நீங்கள், அதனால் உங்கள் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். நீங்கள் இந்த பிஸ்னஸோடு வாங்க, இந்த பிஸ்னஸில் வாங்க, நீங்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே வாங்க, என் பிள்ளைகளுக்குள்ளே வாங்க, எல்லாவற்றிலும் நீங்கள் வாங்க. உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை என் குடும்பத்தில் வைக்கிறேன், என் பிள்ளைகளுக்குள்ளே வைக்கிறேன், என் பிஸ்னஸில் வைக்கிறேன். இதுதான் புத்தி உள்ளவர்கள். பார்த்துக்குங்க, அப்படி இணைக்கும் பொழுது உங்கள் பிஸ்னஸில் வெறுமை இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஜீவன் அந்த பிஸ்னஸில் சேரும் பொழுது அந்த பிஸ்னஸ் துளிர்க்கிறது. ஹல்லேலூயா. செழிப்பு உண்டாகிறது. காரணம் நம்முடைய சிந்தை எப்படி இருக்கணும், ஆண்டவரே எல்லாவற்றையும் நீங்கள் தருக. அதான் யாக்கோபு சொன்னான், நீங்கள் தருகிற எல்லாவற்றிலும், நீங்கள் தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமமாக என்ன செய்வேன், செலுத்துவேன். விசுவாசம், இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்படி அவன் பொருத்தனை பண்ணி வாழ்க்கையோடு இணைத்தான். அவனுக்கு எந்த ஒன்று ஆச்சு பாருங்க. வாசிப்போம், ஆதியாகமம் 31:13 வாசிக்க. ஆதியாகமம் 31 ஆதியாகமம் 31:13 நீ வாசிக்க. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணல, கர்த்தர் நினைத்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் செய்கிற எல்லா வேலைகளுக்கும் ஏமா நாம் அதை செஞ்சோமே அன்னைக்கு, அதெல்லாம் ஆண்டவர் ஞாபகம் வச்சுருப்பாரா, வைக்க மாட்டாரா, மறந்துடுவாருங்க. இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொடுத்தா கூட கர்த்தர் அதை மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. நீ என் ஒரு தூணுக்கு அபிஷேகம் பண்ணல, எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின, பெத்தேலில் பண்ணல, அந்த அப்போ உனோடு பேசின தேவன் நானே. அறிமுகமாகிறார் பாருங்க. அடுத்து வாசிங்க. இப்பொழுது நீ எழுந்து புறப்பட்டு உன் இனத்தால் இருக்கிற தேசத்துக்கு திரும்பி போ என்று சொன்னார். அடுத்த வசனம் வாசிப்போம். அதற்கு எங்கள் தகப்பன் வீட்டில் பங்கும் சுதந்திரமும் உண்டோ. பாருங்கள், ஏன் தெரியுமா,
பாருங்கள், அவன் திரும்பி தகப்பன் வீட்டுக்கு வரும்போது அவருடைய மனைவிகள் ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. எங்கள் அப்பா வீட்டிலே நான் இருக்க போகிறேன், நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னால் யாக்கோபு திரும்பி வர முடியுமா சமாதானத்தோட? அந்த ராகேலுக்கும் லேயாளுக்கும் ஆண்டவர் யாக்கோபுக்குடைய சிந்தனைகளுக்கு ஒப்பான மனதை மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதான் அவங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ராகேலும் லேயாலும் எங்கள் தகப்பன் வீட்டில் எங்களுக்கு ஒரு பங்கு இனிமேல் இல்லை, நீ எங்கே கூப்பிட்றியோ அங்கே நான் வர்றேன். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். பாருங்கள், அடுத்த வருஷத்தை வாசிங்க. போட்டுக்கொண்டா. ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. அல்லேலூயா. என்ன சொல்ல பாருங்க, தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம், லாபான் கொடுத்த அந்த ஐஸ்வர்யம், அந்த சம்பாத்தியம் எல்லாம் யாருக்குரியது? நமக்கு உரியது என்று ராகேல் சொல்லலாம். பாருங்கள், இப்படி இருக்க தேவன் உனக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும். அப்பொழுது யாக்கோபு எழுந்து ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கிடத்துக்கு போக புறப்பட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் 2 பரிவாரங்களோடு அனுப்பி வச்சாரா இல்லையா? ஏன் அவன் என்ன சொல்லி பொருத்தனை பண்ணான்? ஆண்டவரே, என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு நீங்கள் என்னை அனுப்புனா நான் இருக்கிற இந்த வீடா தேவனுக்கு தீர்மானம். அதான் நீ வேத புத்தகத்தை வாசி பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தேவ வார்த்தையோடு தன் வாழ்க்கையை என்ன செய்தார்கள்? இணைத்து கொண்டார்கள். ஏன் தேவ வார்த்தையோடு இணைக்கிற என்ன அர்த்தம்? ஜீவனோடு நாம் இணைக்கணும். ஜீவனுள்ள பொருட்களோடு நாம் என்ன செய்யணும்? இணைய வேண்டும். அப்போ ஜீவனோடு நாம் இணையும் பொழுது தான் என்ன உண்டாகுது? நமக்கு ஜீவன் உண்டாகும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டும்? அப்படி யாக்கோபு இணைத்தான். அதனால் அவனுக்கு என்ன உண்டானுச்சு? வாழ்க்கையில் 2 பரிவாரங்களுடைய ஒரு பெரிய செல்வந்தனாக ஐஸ்வர்யனாக அவன் மாறினான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. வாசிப்போம் 31, அதே 31:42 வாசிங்க. அதே 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர். என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உன்னை கழிந்தார். பாருங்க, கர்த்தர் என்னோடு இராவிட்டார். பெரிய பணக்காரனாக மாறிட்டான், பெரிய ஐஸ்வர்யனாக மாறிட்டான். லாபம் இருக்கிற இடத்த விட்டு திரும்ப தன் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அப்போ கூட அவனுடைய வாயின் வார்த்தைகளில் என்ன இருந்துச்சு? கர்த்தர் என்னோடு இராவிட்டால் நான் இவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம் சம்பாதிச்சிருக்க மாட்டேன். ஆண்டவர் அதைத்தான் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்குறார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக மாறலாம், எவ்வளோ ஐஸ்வர்யனாக நீங்கள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் எனக்கு தந்தது யாருன்னா என் தேவன் எனக்கு தந்ததுன்னு நீங்கள் வாயினால் சொல்லணும். ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த நீங்கள் சம்பாதித்த எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஜீவன் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய ஜீவன் இருந்துச்சுன்னா அந்த பொருளுக்கு என்ன இல்லை? அழிவே இல்லை. உங்கள் ஐஸ்வர்யத்திற்கு என்ன வராது? அழிவே வராது. நேபுகாத்நேச்சர் அரசன் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஆண்டவர் அடித்து என்னமா போயிட்டார்? அவன் கீழே போய் விழுந்து ஒன்றுத்துக்கு மேலே ஆக்கிலாம் போயிட்டான். பெருமையாக சொன்னான். ஆண்டவர் தான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து பெரிய பாபிலோன் பிறகு ராஜாவாக வச்சுருக்காரு. அவன் சொல்கிறான், நான் கட்டின மகா பாபிலோன்.
வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, இது நான் சம்பாதிச்சது, இது என்னுடைய திறமையினால் வந்தது, இது என்னால் உண்டானது, இது நான் என்று நீங்கள் சொல்கிறதை விட்டுட்டு யாக்கோபு மாதிரி என்ன சொல்லணும், கர்த்தர் என்னோடு இராவிட்டார். உங்களை யாராவது உங்களை கேட்கும்போது நீ என்ன சாட்சி சொல்லணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்க முடியாதுங்க, எனக்கு இவ்வளோ பணம் வந்திருக்காது, இவ்வளோ பொருள் வந்திருக்காது, இவ்வளோ சமாதானம் எனக்கு வந்திருக்காதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தருடைய ஜீவனை எங்கள் வாழ்க்கையில் இணைக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுக்கும் பொழுது அவருக்கு பயப்படுகிறோம், அவருக்கு பயந்து தாழ்ந்து நம்ம நடக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்வில் உள்ளத்தில் என்ன உண்டாதுன்னா, எல்லாவற்றையும், என் ஜீவனையும், என் பிள்ளைகளையும், என் குடும்பத்தையும், எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தது என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படி உங்களை நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஜீவனை உங்களை வாழ்க்கையில் வைக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையோடு இணையுங்கள், அதன்படி நடக்க முயற்சி செய்யுங்க. யாக்கோபு அப்படி தான் செஞ்சான். அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்னு கவலை இல்லை. அந்த கர்த்தர் சந்தித்த அடுத்த நாளிலிருந்து தேவ சிந்தனையும் தேவனுடைய சிந்தையும் அவனுடைய சிந்தையும் ஒன்றாக மாறி போனது. அதனால் பாருங்கள், அவன் போய் வேலை பார்த்த இடத்துல எல்லாம் அவனுக்கு ஐஸ்வர்யம், அவன் செய்கிற எல்லாவற்றின் மேலும் அவங்க மாமா 2-3 முறை சம்பளத்தை மாற்றுறான். புள்ளி போட்ட ஆடு உனக்கு சம்பளமாக இருக்கும், வரியும் புள்ளியுமான ஆடுகள் உனக்கு சம்பளமாக இருக்கும் அப்படின்னு அவன் மாமா சொன்னான். போன குட்டி எல்லாமே என்ன வருது, புள்ளியும் வரியுமான குட்டியுமா வருது. சரி, வெள்ளை கலர் ப்ரௌன் கலர் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்கிற ஆடு தான் அவனுக்கு சம்பளம் மாற்றுறான். அடுத்து இப்போ அவன் என்ன செய்வான், அவனுக்கு சம்பளம் குறையும்னு அவன் நினைக்கிறான். ஆண்டு சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் தடை செய்ய முடியாது. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த லாபமும் தடை செய்ய முடியவே, கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை யாரும் அடைக்க முடியவே முடியாது. எந்த எஜமானாக இருக்கலாம், எந்த பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை எவனும் அடைக்க முடியாது. ஏனென்றால் உங்களுடைய வருமானத்திலே தேவனுடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்கு ஒரு நாளும் அழிவில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். அதனுடைய அவர் வேதனை என்ன செய்வார், கூட்ட மாட்டார். வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்கிறீங்க அதை செய்யல, தேவனுடைய ஜீவனை உங்கள் வாழ்க்கையோடு இணையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். கர்த்தருடைய ஜீவனையும் அவருடைய பெருக்கத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் உங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 35:11, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அடிக்கடி இந்த வார்த்தை இந்த மாதம் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நான் விசுவாசிக்க அறிக்கையிடுகிறேன். நான் பழுகி பெருகும்படியே கர்த்தரை நீ ஆசீர்வதிங்க. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே பெரிய காரியங்களை செய்யும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவரே, மகா பெரியவரே, உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவரே, கைவிடாதவரும் பலப்படுத்துகிறவரை காண்கிறவரும் என்னை காப்பவரும் என்னை வழிநடத்துகிறதுமான வல்லமையுள்ள தேவனே, அப்பா, பிள்ளைகளோடு நீங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில் இணையும் பொழுது இவர்களும் ஜீவன் ஹல்லேலூயா கொடுக்கிறவர்களாக, படுகிறவர்களாக, பெருகிறவர்களாக தேவன் அவளை மாற்றுகிறேன். அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் மூலமாக பிள்ளைகளை வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக என்று கர்த்தர் பிள்ளைகளோடு பேசுகிறீங்க. இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகள் கையின் பிரயாசங்கள், கையிட்ட சகல வேலைகளும் ஒரு பெருக்கம் உண்டாகிருக்க வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை இப்படியாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்க. ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயங்கள், அற்புதங்களை செய்யுங்க. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்தில் அவளை விட்டு நீங்கி போய் என கட்டை கொண்டுக்கிறோம். அவருடைய தழும்புகளால் குணமான இந்த வார்த்தையை நாங்கள் அனுப்புகிறோம். அது அனுப்புகிற காரியமாக பிள்ளைகளுக்குள்ளே வாய்ப்பதாக சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பிள்ளைகளுக்குள் நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும். கர்த்தர் தந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே எழுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சொல்லுவேன் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யாய் சந்தோஷமும் சமாதானம் இப்பொழுது எப்பொழுதும் சதாக்கள் நம்மோடு நம் புலங்களோடு இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. அல்லேலூயா.